ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகர் திலகம் சாவித்ரி. நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரை பயணத்தை பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியிலையும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான தகவல்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மகா நடிகை சாவித்ரி அவர்களுடைய வெற்றி திரைப்படங்களின் வரிசையில் 1958 வருஷம் வெளியான திரைப்படம் தான் பதிபக்தி அப்படிங்கிற திரைப்படம். தென்னிந்திய சினிமாவின் புகழ்பெற்ற இயக்குநர்களில் ஒருவரான பீம்சிங் அவர்களின் படைப்பில் உருவான இந்த பதிபக்தி திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், சாவித்ரி, ஜெமினி கணேசன், எம்.என். ராஜம், வி. நாகையா, விஜயகுமாரி, டி.எஸ். பாலையா, சி.கே. சரஸ்வதி, கே.ஏ. தங்கவேலு, ஜே.பி. சந்திரபாபு, எம்.ஆர். சந்தானம் போன்ற அற்புதமான நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. திரைப்படத்திற்கு இசையமைத்தவர்கள் மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி. பதிபக்தி திரைப்படம் வெளியான காலத்திலிருந்து இன்று வரைக்கும் இந்த பாடலை ரசிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பாடல் தான் கொக்கர கொக்கரக்கோ சேவலே என்ற அற்புதமான பாடல். பாடகர் திலகம், டி.எம். சௌந்தரராஜன் மற்றும் ஜிக்கி ஆகியோரது குரல் கூட்டணியில் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்களின் பாடல் வரிகளில் அமைந்த இசை பொக்கிஷம் தான் இந்த பாடல். பாடல் காட்சியில் நடிகர் திலகம், சிவாஜி கணேசன் மற்றும் எம்.என். ராஜம் அவர்களின் பெர்ஃபார்மன்ஸ் ரசிக்கும்படியாக அமைஞ்சிருக்கும். ஜனரஞ்சகமான ஒரு பாடல் என்றால் அந்த பாடலுக்கு உதாரணமாக இதை சொல்லலாம். ஜனரஞ்சகமான இசை பாடல் அப்படின்னா மெல்லிசை மன்னர்களின் இந்த கொக்கரக்கோ என்று கூவிய இந்த சேவல் தான். திருமதி ஜிக்கி அவர்களின் குரல் பாட்டை அவர் எடுத்துக்கொண்டு ஓடுவது போல ஒரு உணர்வு. அக்கறை கேட்டு தோழியுடன் நடனமாடும் பெண்ணழகு எம்.என். ராஜம் அவர்கள். அன்பின் கருத்தை விதவிதமாக அர்த்தம் செய்தால் அது வம்பு என்று சிவாஜி கணேசன் குரலில் பாடி வரும் சௌந்தரராஜன். கேட்ட பாடல் என்றாலும் கேட்டுக்கொண்டே இருக்க செய்யும் இசை. பண்பட்ட நடிகர்களின் சிறப்பான நடிப்பில் ஜனரஞ்சகமான விரசமில்லாமல் எடுக்கப்பட்ட காட்சி. பாடலும் இசையும் மனதை வசீகரம் செய்யும். எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காத ஒரு பாடல். சிவாஜி கணேசனின் வசீகரமான தோற்றம் மற்றும் எம்.என். ராஜத்தின் நடன அசைவுகள், ஜிக்கியின் குரல், இது எல்லாமே இந்த பாடலில் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கும். நடிகை சாவித்ரி அவர்கள் சிவாஜி கணேசனுடன் இணைந்து நடிப்பது ஒரு தனி அனுபவம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. நீளமான வசனங்களை உணர்ச்சியுடன் பொழிந்து தழுவதில் சிவாஜிக்கு நிகர் யாருமே இல்லை அப்படிங்கிற பேச்சு சினிமா உலகத்தில் எப்போதுமே உண்டு. அவருக்கு இணையாக பேசி நடிக்க வேண்டுமே என்பது தான் சாவித்ரியின் கவலையாக இருக்குமா. சாவித்ரி வசனங்கள் பேசும்போதெல்லாம் சிவாஜி அவர்கள் கூர்ந்து கவனிப்பாராம். தப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை திருத்தி சொல்லி கொடுப்பாராம். அமரதீபம் திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து சிவாஜி கணேசன் அவர்களுடன் தொடர்ந்து நடிப்பதற்கு ஒரு நல்ல ஆரம்பமாக இருந்துச்சு அப்படின்னு சாவித்ரி அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. இருவரின் நட்பும் திரையை தாண்டியும் வலுவாக இருந்துச்சு. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சாவித்ரியின் வீட்டுக்கு போய் சிவாஜி கணேசன் விரும்பிய அசைவ உணவுகளை சாவித்ரியை சமைக்க சொல்லி சாப்பிடுவாராம். அதே மாதிரி ஜெமினி மற்றும் சாவித்ரி ஜோடி இருவருமே சிவாஜி கணேசனின் அன்னை இல்லத்திற்கு போய் தீபாவளி முதலான விசேஷ நாட்களில் சிவாஜி அவர்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு வருவது வழக்கமாக வச்சுருந்தாங்களாம். இந்த பதிபக்தி திரைப்படத்தில் இடம் பிடித்த வீடு நோக்கி ஓடி வந்த என்ற பாடல் ஒரு ஸ்பெஷலான பாடல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா திரைப்படத்தில் 2 முறை இந்த பாடல் இடம் பிடிச்சிருக்கும். ஒரு முறை சந்தோஷ பாடலாகவும் மற்றொரு முறை சோக பாடலாகவும் இடம் பிடிச்சிருக்கும். இந்த சோக பாடலுக்கு தகுந்த மாதிரி ஒரே மெட்டில் ஆனால் பாடல் வரிகளை மட்டும் கொஞ்சம் மாற்றி எழுதியிருப்பார் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள். அந்த உணர்வுக்கு தன் குரலால் உயிரூட்டியிருப்பார் பாடகர் திலகம் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள். ஒரே பல்லவிக்கு சிறு மாற்றங்களையும் சரணங்களையும் காட்சிக்கு ஏற்றவாறு அமைத்து அழகான எதுகை மோனைகளை அமைப்பதில் கவனம் செலுத்தாமல் பாடலுடைய சுச்சுவேஷனுக்கு வரிகளை அமைச்சிருப்பார் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள். பதிபக்தி திரைப்படத்தில் மெல்லிசை மன்னர்களின் அற்புதமான இசையமைப்பில் அமைந்த காலத்தால் அழிக்க முடியாத அற்புதமான தாலாட்டு பாடல் தான் சின்னஞ்சிறு கண்மலர் என்ற பாடல். இசையரசி பி. சுசிலா அவர்களின் இனிமையான குரலில் இந்த பாடல் அமைஞ்சிருக்கும். நல்ல கருத்துகளோடு இனிய இசையுடன் கூடிய பட்டுக்கோட்டையாரின் பாடல்களில் இதுவும் ஒன்று. காலமெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்ற பாடல்களில் சின்னஞ்சிறு கண்மலர் பாடலும் ஒன்று. இதயத்தை வருடி செல்லும் உருக்கமான தாலாட்டு பாடல். மெல்லிசை மன்னர்களின் இசையும் அதை தாண்டி இசையரசி பி. சுசிலாவின் குரலும் பாடலை கேட்பவர்களின் கண்களில் கண்ணீரை வர வச்சிடும் அப்படின்னே சொல்லலாம். தன் மன கவலைகளை தன்னுடைய மழலை செல்வத்துடன் தாலாட்டாய் பாடும் தாயின் தவிப்பை பாடல் வரிகளில் அழகாய் சொல்லியிருப்பார் பாடலாசிரியர். இந்த பாடல் காட்சியில் நடிகை திலகம் சாவித்ரி அவர்களின் நடிப்பும் பாராட்டுபடி அமைச்சிருக்கும். ஸ்ரீதரின் இயக்கத்தில் ஜெயகாந்தனின் யாருக்காக அழுதான்,
ஏ பீம்சிங்கின் பட்டதாரி, எஸ் பாலச்சந்தரின் பெண் பாவம் பொல்லாதது, ஏ சுப்பராவின் நடமாடும் தெய்வம் உள்ளிட்ட சினிமாக்கள்ல சிவாஜி சாவித்திரி நடித்து ஆரம்ப நிலையிலேயே நின்றுவிட்டன. ஒருவேளை ஒழுங்காக அவையெல்லாம் வெளிவந்திருந்தா நடிகர் திலகமும் நடிகையர் திலகமும் இன்னும் புதிய உயரங்களுக்கு நிச்சயமாக சென்றிருப்பாங்க. ஸ்ரீதரும் சாவித்திரியும் இணைந்து பணியாற்ற இருந்த மற்ற திரைப்படங்கள் கல்யாண பரிசு, நெஞ்சிலோர் ஆலயம், கொடிமலர் ஆகியவை. அவை ஒவ்வொன்றிலும் சாவித்திரிக்கு பிடித்தமான வேடங்கள் அமைந்திருந்துச்சு. குறிப்பாக கொடிமலரின் ஊமை நாயகியை சாவித்திரி பெரிதும் விரும்பினாங்க. ஆனால் அந்த அதிர்ஷ்டம் விஜயகுமாருக்கு தான் அமைஞ்சது. பாவ மன்னிப்பு திரைப்படத்தில் சாவித்திரி அவர்களுடைய நடிப்பு பாராட்டும்படி போல் இல்லை. மின்ன வைக்க வேண்டும் என்று தயாரிப்பாளர்கள் திட்டமிட்டு ஒளியூட்டியிருப்பது தேவிகாவை தான் அப்படின்னு ஓப்பனாக விமர்சனத்தில் போட்டு உடைச்சிருந்தாங்க. பந்தபாசம், பரிசு, கர்ணன் ஆகிய படங்களிலும் சாவித்திரியின் ஆற்றலுக்கேற்ற வேலையே இருக்காது. பாத காணிக்கையில் விஜயகுமாரி மேல் அனுதாபம் கூடியது. கற்பகம் சினிமாவில் டைட்டிலில் தொடங்கி கதாபாத்திரம், விளம்பரம் என எல்லாவற்றிலும் சாவித்திரி இரண்டாம் பட்சமாக தான் தோன்றினாங்க. தோழமைக்காகவும் நன்றி கடனுக்காகவும் சாவித்திரி விட்டு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. 1962க்கு பின்னர் பீம்சிங் அவர்கள் சாவித்திரிக்கு வாய்ப்பே தரல. மிக விரைவாக பொற்காலம் படைத்தவர்கள் சீக்கிரத்தில் பிரிஞ்சுட்டாங்க. பதிபக்தியில் தொடங்கி வரிசையில் வெற்றி அலைகளாக தவழ்ந்து பந்தபாசத்தோடு ஓய்ந்து போனது அவங்களுடைய ஸ்நேகம். அதற்காக சாவித்திரிக்கு பீம்சிங் மேலே வருத்தம்லாம் கிடையாது. மாறாக எப்போதும் போல பீம்சிங் மீது அன்பை பொழிந்தது சாவித்திரியின் குழந்தை உள்ளம். இயக்குனர் பீம்சிங் அவர்களை பற்றி சாவித்திரி அவர்கள் பல இடங்களில் புகழ்ந்து பேசியிருக்காங்க. அந்த வகையில் சாவித்திரி என்ன பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதற்கும் பீம்சிங் அலட்டி கொள்ள மாட்டார். நேரில் பார்க்கும்போது இவரா அந்த புகழ்பெற்ற டைரக்டர் அப்படிங்கிறது மாதிரி தான் எளிமையான தோற்றத்தோடு இருப்பாராம். ஆர்டிஸ்டுகளுக்கு அருகில் வந்து மெதுவான குரலில் யோசனைகளை சொல்வாராம். தனது அட்வைஸ் பிறர் காதுகளில் விழுந்தா சம்பந்தப்பட்ட கலைஞர்கள் வருத்தப்படுவாங்களோ அப்படின்னு நினைப்பாராம். அப்படி ஒரு மென்மையான உள்ளம் பீம்சிங்குக்கு. சின்னஞ்சிறு கண்மலர் பாடல் காட்சி, பின்னணியில் பாட்டு, அதற்கேற்றவாறு என் உதட்டசைவு, முகத்தில் தாய்ப்பாசம், கையில் குழந்தையோடு நடக்கும் பாவனை எல்லாமே ஒரு சேர நன்றாக அமைய வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதற்காக குழந்தையை கைகளில் எடுத்துக்கொண்டு பீம்சிங்கே அதே போல பாடி நடந்து காண்பிச்சாராம். இப்படி பீம்சிங் அவர்கள் நடிகர்களுக்கு ஒவ்வொரு காட்சியிலும் சொல்லிக் கொடுக்கும் விதமே தனித்துவமாக இருக்கும் அப்படின்னு புகழ்ந்து பேசியிருக்காங்க சாவித்திரி அவர்கள். இன்னைக்கு நடிகர் திலகம் சாவித்திரி நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் சொன்னேன். இதெல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.